பெயர் ஆபிரகாம் லிங்கன். நான் அமெரிக்காவில் பிறந்தேன். அடிமைகளின் மீட்பராக தோன்றிய என் வாழ்க்கை நீதி மற்றும் சமத்துவத்திற்கான இடைவிடாத அர்ப்பணிப்பை குறிக்கும் ஓர் தலைவரின் வாழ்க்கையாகும். ஒரு சிறிய அறை கொண்ட மர வீட்டில் வாழ்க்கையை தொடங்கின நான் ஜனாதிபதி பதவி வரை வளர்ச்சி மற்றும் மாற்றுருவாக்க சக்தி எடுத்துக்காட்டாக விளங்கினேன். என் நேர்மை பாராட்டி ஹானஸ்ட் ஏப் என்ற சிறப்பு பெயர் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடிமைத்தனத்தின் கொடுமையையும் நிறவெறியின் தீவிரத்தையும் மக்களுக்கு விளக்கியதால் கோபமடைந்த பணக்காரர்கள் என்னை கொல்ல திட்டமிட்டனர். ஆனால் என் துணிச்சலாலும் அச்சமற்ற இதயத்தாலும் மக்களின் இதயங்களை வென்றேன். அதனால் தேர்தலில் வெற்றி பெற்று நாட்டின் தலைவனானேன். சுதந்திர வாழ்வின் மீது எனக்கிருந்த ஆர்வம் என்னுடைய தனிப்பட்ட நேர்மை மற்றும் ஒழுக்கம் சார்ந்த வாழ்வை கடந்து கருப்பின அடிமைகளின் விடுதலைக்கான ஆழ்ந்த சிந்தனையாக செயலாக விரிவடைந்தது. அமெரிக்காவின் தெற்கு பகுதியில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களை மனிதாபிமானம் இல்லாத முறையில் நடத்துவதை கண்ட நான் அடிமைத்தனத்தை முடிவு கொண்டு வர முழு முயற்சியுடன் செயல்பட்டேன். சுதந்திர வாழ்வின் மீது எனக்கிருந்த ஆர்வம் என்னுடைய தனிப்பட்ட நேர்மை மற்றும் ஒழுக்கம் சார்ந்த வாழ்வை கடந்து கருப்பின அடிமைகளின் விடுதலைக்கான ஆழ்ந்த சிந்தனையாக செயலாக விரிவடைந்தது. அமெரிக்காவின் தெற்கு பகுதியில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களை மனிதாபிமானம் இல்லாத முறையில் நடத்துவதை கண்ட நான் அடிமைத்தனத்தை முடிவுக்கு கொண்டு வர முழு முயற்சியுடன் செயல்பட்டேன். கிளர்ச்சி மாநிலங்களில் உள்ள அனைத்து அடிமைகளுக்கும் விடுதலையை அறிவித்தேன். 13வது திருத்தத்துடன் அடிமைத்தனத்தை பரந்த அளவில் ஒழிப்பதற்கான களத்தை ஏற்படுத்தினேன். நீதி மற்றும் சமத்துவத்திற்கான என் அர்ப்பணிப்பு வாக்களிக்கும் உரிமை உட்பட கருப்பின மக்களின் உரிமைக்காக போராடியவை அனைத்தும் அனைவரும் அறிந்ததே. என் வாழ்நாளின் கடைசி உரையில் ஆப்பிரிக்கா அமெரிக்காவர்களுக்கு வாக்களிக்க பரிந்துரைத்தேன். அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கும் சமத்துவத்தை காப்பாற்றுவதற்கும் நான் எடுத்த முயற்சி வரலாற்றில் அழியாத முத்திரையை பதித்துள்ளது. தேங்க்யூ ஆபிரகாம் லிங்கன். ஒரே நாளில் மிஷனரி பயோகிராஃபிக்கு ஸ்கிரிப்ட் எழுதி ஆடியோ ரெக்கார்டிங் செய்து மிகவும் சிறப்பாக பயிற்சி கொடுத்த மிஸ்டர் ராஜா சிங் அவர்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வாலண்டியர்ஸ் டான்ஸ்.